என் பயம் யாவும் நீங்கிற்று. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு HMV ரெக்கார்ட் பிளேயர், பாக்ஸ் டைப் சூட்கேஸ் மாடல், நல்ல சூப்பர் மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நாப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி இருக்குது. 78, 45, 33, 16 இந்த மாதிரி வந்து 4 RPM இருக்குது. இதில் நம்ம நார்மலாக இதில் 33யும் 45யும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆம். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. மாடலே வேறு, டிஃப்ரெண்ட் மாடல். ஒரிஜினல் HMV. இதில் வந்து ஹோலோகிராம் வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ப்ரொஜெக்ஷனில் இருக்குது, மெட்டல் பிளேட்டு போட்டு ப்ரொஜெக்ஷனில் போட்டிருக்கிறாங்க. இப்போ 33 ஸ்பீடில் இருக்குது. ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே இருக்குது. 33 ஸ்பீடில் ஓடுது. இதில் வந்து ஆம்பிளிஃபயர் கிடையாது. பிக்கப் ஒயர் எடுத்து நான் இந்த ஆம்பிளிஃபயரில் கொடுத்துருக்குறேன். ஓகே, என் பயம் யாவும் நீங்கிற்று. இயேசு கை தூக்கினார். நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கேட்ரிட்ஜ் இருக்கு. அதனால இதில் வாய்ஸ் வந்து நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ 45 RPMல ஓடிட்டு இருக்கு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஸோ இங்கே பாருங்க, இந்த இதை நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது இப்போ இந்த கோடு வந்து 45ல இருக்கு. இப்போ பாருங்க ஸ்பீடு குறையும். இப்போ 33 RPMல ஓடிட்டு இருக்கு. இது 45. ஓகே, நல்லா இருக்கு. ஸ்பீடு கரெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு. இங்கே ஒரு லாக் இருக்கு பாருங்க. இங்கே ஒரு மெட்டல் லாக் இருக்கு. ஸோ இதை லாக் பண்ணிட்டோன்னா இந்த ஆம் வந்து அங்கங்கே அசையாது. இதுலேயே நியூட்ரல் இருக்கு. நம்ம இடையில போடணும்னா இந்த இந்த மஞ்சள் கோடில் வச்சுட்டோம்னா நியூட்ரல் ஓடாது. திருப்பி நம்ம இங்கே விட்டோம்னா இப்போ 33, திருப்பி நடுவில் வச்சு வைக்கும்போது நியூட்ரல், இங்கே வைக்கும்போது 45. ஓகே, இப்போ நியூட்ரலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணாத நேரம் இதில் ஏதாவது ஒரு மஞ்சள் கோட்டில் வச்சிடணும். அதான் நியூட்ரல். ஏன்னா அப்படி இல்லைன்னா அந்த ஐட்லர் வீல் வந்து அந்த ஸ்டெப் வீல் வந்து அதில் பட்டு பள்ளம் வளர்ந்துடும். ஓகே, ஸோ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம இந்த ஒயர் வந்து இதில் 2 ஒயர் வெளியே வரும். ஒன்று வந்து மெயின் கார்டு ஒயர், ஒன்று பிக்கப் ஒயர். இந்த ஒயர் அப்படியே வெட்டு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஹோல் இருக்கு பாருங்க, அதில் கூட ஒரு மெட்டல் ஃபினிஷிங் போட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு சூட்கேஸ் மூடுறது மாதிரி இந்த பக்கமும் மூடிடலாம். பேக் சைடு பாருங்கள், டேமேஜ் ஒன்றும் இல்லை, புதுசு மாதிரி இருக்கு, ஒரிஜினல் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெக்கார்ட் பிளேயர் உங்களுக்கு வேணா நான் இதில் கொடுத்தக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதோட அவைலபிலிட்டி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது சேல் ஆகிட்டா இது அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். நம்ம சேனலில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு. இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோ உங்களை ரீச் ஆகணும்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் பாய்.